வணக்கங்க. விவசனம் சேனல் நேயர்களுக்கு ஸ்பெஷல் வணக்கங்க. இப்போ நம்ம வந்து மோர் குழம்பு செய்யலான்னு ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த பாருங்க, அரைக்கிறதுக்கானது இது தாளிக்கிறதுக்கு, இதுவும் அரைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேங்க. இப்போது மிக்சியில் எல்லாம் போட்டு இந்த பாருங்க, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் 4 அரிசி, பாருங்க கடலைப்பருப்பு, 5-6 இது கொத்தமல்லி, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வர போகிறோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மோர் குழம்புக்கு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வச்சாச்சுங்க. இப்போ தாளித்து குழம்பு கூட்டுவோம். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் 2-3 நம்ம கலர்ஃபுல்லாக தெரியறதுக்கோசரம் நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை முதல்ல இதில் ஊற்றிடும். இது கொஞ்சம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி கூட தேவைப்படுதுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, தியானம்னே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்க, மோரை ஊற்றிடலாம். மோர் ஊற்றின பிறகு நம்மளுக்கு பெருசா இது கொதிக்க கூடாதுங்க. இதை நம்ம அப்படியே ஒரு சுற்றி போட்டு இறக்கிடணும். இதுல நம்ம அப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் போல இருக்கு. கொஞ்சம் கெட்டியா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பாருங்க, பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. மோர் குழம்பு வச்சாச்சுங்க. நம்ம இப்போ இதுக்கு பக்கோடா போட்டு இது கூட போடலாம். இறக்கிடலாங்க, ஊற்றிடலாங்க. மோர் குழம்பு பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை டேஸ்ட் பண்ணி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பக்கோடா போட்டு நம்ம வந்து இதில் போடலாம். நான் பக்கோடா போட்டுட்டு போடுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்கு, கொஞ்சம் அவ்வளோதான். மோர் குழம்பு ரெடி. இப்போது மசாலா வடைக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி இந்த பாருங்க எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன். இதை வந்து பக்கோடாவா போட போறேன். பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாருங்களேன், எடுத்துருவோம். இப்போ அந்த பக்கோடாவை இந்த மோர் குழம்புல நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்களா, மோர் குழம்பு அதில் பக்கோடா போட்டாச்சு. இந்த பக்கோடா வந்து இந்த மோர் குழம்போட ஊறி சாப்பிட்றப்ப அப்படி ஜூஸியாக உப்பு காரம் எல்லாம் கலந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பாடு சுட சுட வச்சுட்டு இதை ஊற்றி
கொஞ்சம் மாங்காய் தொக்கு இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஓகேங்க, சுனிதாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேங்க. நீங்கள் வந்து எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூங்க.